ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சில முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் இந்த வீடியோ. சொல்லுங்க விஜய், என்ன நடந்துட்டு இருக்கு கோலிவுட்ல? நேத்து ஜெயலலிதாவுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள்கான அப்டேட் வந்தது இல்லையா? ஆமா, வந்துச்சு வந்துச்சு. நெல்சன் வழக்கமாவே ஒரு ப்ரொமோ விடுவாரு. அதுக்கே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ ஏன் அந்த மாதிரி பண்ணல அவரு? ஆமாங்க, ஆக்சுவலி எனக்கும் நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. அந்த ஒரு 3:00ன்னு நினைக்கிறேன், இல்லை 2:30ன்னு நினைக்கிறேன், அது மாதிரி ஈவினிங் 6 PM அப்படின்னு மட்டும் போட்டிருந்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே ஒரு ப்ரொமோ வரப்போகுதுப்பா, தரமான ப்ரொமோ, அனி அண்டு நெல்சன் கூட்டணியில் ஏதோ வரும்னு பார்த்தா அப்படி விடலை. ஜஸ்ட் ஒரு போஸ்ட் மட்டும் விட்டுருக்காங்க. ஆனால் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கலாம். ஏன்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வீடியோவில் பேசியிருந்தோம்ல, சன் பிக்சர்ஸ் லாஸ்ட் 30 days தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஆனால் நேற்று விட்டு அப்டேட் பார்த்தா 2 மாதத்துக்கு முன்னாடி ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வரைக்கும் சன் பிக்சர்ஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அவங்க நார்த் இந்தியாவையும் ஒரு கவர் பண்ணி அதை டார்கெட் பண்ணி பண்ணுறாங்க. அதனால் அந்த ப்ரொமோவை சீக்கிரமே விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை ஏன்னா நேற்று வந்து எல்லோரும் ஆர்வமாக இருந்திருப்பாங்களா. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம அதே மாதிரி இன்னொரு பேசிகிட்டு இருந்தோம், ஜெயிலு போஸ்ட்பாண்ட் ஆகுதுங்கிற மாதிரி ஒரு 2 நாளைக்கு முன்னால் சோஷியல் மீடியா பரவலாக வந்துச்சு. அவங்களுக்கும் பதில் சொல்கிற மாதிரி ஒரு போஸ்ட் விட்டாங்க, October 15 அப்படின்னு அதிலே போட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. நம்ம வந்து ரொம்ப இது பண்ண வேணான்னு சொல்லிட்டு ப்ளஸ் ஒரு போஸ்ட் விட்டுருக்காங்க, August 21 ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருதுன்னு சொல்லி. ஒருவேளை August 20 நாளைக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரோமோ வந்தாலும் வரலாம். நாளைக்கு August 20 தானே அப்படின்னு நினைக்கிறேன். கேமராமேன் பார்க்குற ஆமாம் சொல்லிட்டார். அப்போ கரெக்ட், ஆமாம் தான். அப்போ ஒரு நாளைக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற, நீங்கள் எதிர்பார்க்குற, எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ப்ரோமோ விட்டுடலாம் அப்படின்னு அவங்க முடிவு. ஏன்னா அந்த மாதிரி ப்ரோமோ வரும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இன்னும் நல்லா ட்ரெண்ட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லை, அதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ஆமாம், அது வந்து அந்த அலமதி ஹபீபு பீஸ்ட்லேருந்து இல்லை டாக்டர்லேயே ஆரம்பித்தாங்க. பட் பீஸ்ட்டுக்கு வந்து செம்ம ஹிட் ஆச்சு. இப்போ ஜெயிலருக்கு போனது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஜெயிலர் 2க்கு போனது வேறு லெவலில் இருந்துச்சு. அது ஒரு ட்ரெய்லர் அளவுக்கு இருந்துச்சு. பார்க்கலாம், ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கண்டிப்பாக மாதிரி வந்ததுன்னா அதை வச்சு நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணுவாங்க, அதை வச்சு எல்லாம் பண்ணிருப்பாங்க, ஸ்டோரி பண்ணுவாங்க. அது ஒரு வாரம் அப்படியே போயிட்டு இருக்கும். அது ஒரு ரீச் கூட கிடைக்கின்றீங்க. அந்த கண்டிப்பாக ரீச் இருக்கு. அந்த ஒரு ஹூக்கை விட்டுற வேணாம்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக விட மாட்டாங்க. வரணும். வரணும். ஆமாம். அப்புறம் நான் இன்னொரு உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஜெயலலிதா 2 பற்றி பேசிகிட்டு இருக்கோம், தர்மன் பற்றி ஒரு நியூஸ் கேட்டிங்களா? ஆமாம், அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து யாரோ ஒருத்தர் இங்கே வராரு, நம்ம வில்லனா யார் அவர்? ராம் பொத்தினேனி அப்படின்னா அங்கே ஒரு எங்கன்னா நம்ம ஊர் சிவகார்த்தியன் மாதிரி இங்கே வருங்க. ராம் பொத்தினேனியா? பேர் கேட்டால் ஏதோ டிஷ்ஷோட பேர் மாதிரி இருக்கு. தெலுங்கு ஆடியன்ஸ்லாம் பார்க்குறாங்க நம்ம சேனலில், தெலுங்கு வியூஸ் நிறைய பேர் இருக்காங்க. தலைவர் இது வேற. அங்கே ஒரு ஃபேமஸான ஹீரோ ஒரு எங்கான ஆர்டிஸ்ட்டு, அவருக்கும் ஃபேன் பேஸ் இருக்குது. என்னன்னா தலைவருக்கு மருமகனா சன்னின்லா கேரக்டர். ஓ சூப்பர். அவர் தான் வில்லன் அப்படிங்கிற மாதிரி தெலுங்கு மீடியாவில் பயங்கரமாக. பட் இங்கே இன்னும் சொல்லலை இல்லையா? நம்ம ஊரில் சொல்ல அவங்க அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நியூஸ் வர ஆரம்பிச்சு. நானும் சொல்ல வேணாம்னு நினச்சேன். பட் இதுக்கு முன்னால் இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்னது? இப்போ ராம் போத்திரன்னு சொல்கிறாங்களே, இதுக்கு முன்னால் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்கன்னா எஸ்டிஆர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், மீன் அஸ்வத்தும் எஸ்டிஆரும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்க வேண்டியது, ஓரளவுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் தலைவர் படம் பண்ணாமல் போயிருந்தா ஒருவேளை எஸ்டிஆர் படம் தான் பண்ணிக்கணும். ரஜினி சார் படங்கிறதுனால இப்போதைக்கு விட்டுருக்காங்க. ஸோ எஸ்டிஆரும் நெருங்கிய நண்பர் தான் அவருக்கு. எல்லாம் பேசி வச்சுட்டாங்க, கதையெல்லாம் சொல்லி கிட்டத்தட்ட ஓகேன்னு தான் கேள்விப்பட்டேன். பட் இப்போ ஏன் எஸ்டிஆர் பண்ணலன்னு எனக்கு தெரியல. பட் ராம் போத்திரன் நல்ல சாய்ஸ். குட், கரெக்டாக தான் இருக்கும். ஓகே தான். அவர் அதே போல் தெலுங்கு மார்க்கெட்டுக்கும் ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அங்கேயும் அப்படியே கொஞ்சம் அப்படியே நமக்கு ஒரு ப்ரொமோட் நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, தக் லைஃப்பில் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஓகே, அப்பாப்புல, ஆனால் எஸ்டிஆர் தானே இல்லை. ஆமாம். ஸோ அதை ஒரு மாதிரி ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி ஆகக்கூடாதுன்னு நினச்சாங்களான்னு தெரியல. இல்லை கெட்டப் மாற்றணும். இப்போதைக்கு அரசனில் பிஸியாக இருக்கார். அரசன் வந்து ஷூட்டிங் ஷெடியூலாம் தள்ளி போச்சு. ஸோ ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ வந்திருக்கலாம். இதுக்கு வேறு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் பிளான் பண்ணியிருக்கலாம், அதனால வேணான்னு இருக்கலாம். ஸோ எதுவும் தெரியல. பட் தெலுங்கு மீடியா இந்த மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போட்டாங்கும்போது ராம் போத்தினி ஆல்மோஸ்ட் ஆன் போர்டுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ ஜெயலலிதா இருக்க மாதிரியே தர்மன்லேயும் வந்து நிறைய மல்டிபிள் ஸ்டார்ஸில் வந்து ஆக்ட் பண்ணுவாங்களா? இல்லை, அப்படி இருக்க இல்லை, எனக்கு தெரியல. எனக்கு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் விஜய். ஏன்னா ஜெயிலரில் வந்து கண்டென்ட்டே மல்டி ஸ்டார் இருக்கிற மாதிரி, அவர் ஹெல்ப் கேட்டு போய் பழைய ரவுடிகளையும் பழைய டான்ஸ்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. பட் நெல்சனுக்கு அந்த தாட் இருக்குது. பட் ஆனால் இதில் அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் நான் கேள்விப்பட்டது இந்த படத்தை ரொம்ப ஸ்பீடாக எடுத்துகிட்டு இருக்காங்க. செம்ம ஸ்பீடாக போய் சீக்கிரமே படத்தை முடிக்க போகிறாங்க. மேக்ஸிமம் இல்லை, சென்னையில் தான் முழுக்க ஷூட் போகுது. இப்போது ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் மாதிரி செட்டு போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்களாம். அதே மாதிரி சென்னையிலே ஃபுல் ஷெடியூல் முடிஞ்சிடும். இப்போ ஜெயிலர் 1, 2 பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் போய் ஷூட் பண்ணாங்க. ஆக்சுவலாக தர்மனுடைய அந்த பூஜை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரும் சொன்னார், நான் ஏன் இன்னொரு கதையை வேணான்னு சொன்னேன்னா,
அது வந்து டைம் ஜாஸ்தி எடுக்கும் ஷூட்டிங்க்கு, எனக்கு அந்த மாதிரி வேணான்னு ஃபீல் பண்ணுறாரு அவர். ஏன்னா ரீசெண்ட் டைமில் கூலியும் பெரிய படம், அதுவே 1.5 வருஷம் ஷூட் போச்சு. ஜெயிலர் 2 பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேலே ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. அதனால் இந்த படத்தை சீக்கிரமாக முடிக்கிறது தான் ஐடியா. ஃப்ரெண்டோட படம் வேறு. ஸோ அதனால் நிறைய மல்டி ஸ்டார்ஸ்லாம் கூட்டு வந்து ரொம்ப அதிக நாள் படப்பிடிப்பு போகாது. எஸ். நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்க நினைக்கிறீங்க. அடுத்து வந்து ஜெயிலர் 2க்கான அப்டேட்டு வரும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த ப்ரோமோவும் சீக்கிரமே விடுவாங்கன்னு நம்புவோம்.